ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போகணும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஷாட் ஆப்பை வந்து டைப் பண்ணிவிட்டு இன்ஷாட்டுன்னு டைப் பண்ணால் மேலே வருது பார்த்தீங்களா. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் போயிட்டு நியூ டேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதில் வந்து பிளாங்க்ன்ற இதுவை டிக் பண்ண அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா டிக் ஆப்ஷன், அதையும் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். இப்போ வந்து அதை வந்து எவ்வளோ நீங்கள் 1 மினிட் வந்து நான் வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே ட்ராப் பண்ணிங்கன்னா 1 மினிட் அளவுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ நான் இல்லைன்னா 1/2 hour தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் பார்க்கணுன்னா கேன்வாஸ். கேன்வாஸ்னால் இந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அது வேணாம், நான் வந்து ஷார்ட்ஸ் போட போகிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா 9.16 வந்து ஷார்ட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ அதே வந்து இதை பண்ணிங்கன்னா ஜூம் அவுட், நம்மளுடைய வீடியோவை வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஜூம் அவுட் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வச்சிங்கன்னா ஜூம் பண்ணி பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா ஆடியோ எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு மியூசிக் இருக்குது. மியூசிக்கில் போனீங்கன்னா இதில் இருக்க மியூசிக்லாம் வந்து இன்ஷாட்லேயே கொடுத்துருக்க மியூசிக். ஃபஸ்ட்டு ஒன்று நான் கிளிக் பண்ணுற பாருங்கள். அது வந்து யூஸ்ன்ற ஆப்ஷன் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஓகே ஆகிடும். சப்போஸ் எனக்கு அந்த மியூசிக் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டெலிட் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். செகண்ட் வந்து எஃபெக்ட். இதுலேயே வந்து இன்ஷாட்டில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து லைக் எப்படின்னா பெல் சவுண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த பெல் இதில் வந்து கிளிக் பண்ணி யூஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணும்போது அதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ வெஹிக்கிள் சவுண்டு அதுமாரி. செகண்ட் இப்போ மியூசிக்லேயே வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரம் ஆடியோ இருக்குது. அது வந்து இப்போ நம்ம சில வீடியோலாம் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இந்த மியூசிக்கோ நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. இப்போது நம்மளுடைய பர்சனல் யூஸ்க்கே வந்து இந்த ஆப் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு இந்த வீடியோ கிளிக் பண்ணி இந்த ஆடியோ எனக்கு தேவை அப்படின்னா அதில் இருக்க ஆடியோ மட்டும் தான் வரும், வீடியோ வராது. இது வேணாம் அப்படின்னா டெலிட் ஆப்ஷன் இருக்குது, டெலிட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரெக்கார்டு நம்ம வந்து ரெக்கார்டு பண்ணிடலாம் அப்படின்னா இப்போ ரெக்கார்ட் ஆப்ஷன் கிளிக் மினிட்ஸ் போகும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பேசிகிட்டே இருந்தோன்னா அது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு அந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் தேவைன்னா ஸ்டாப் பண்ணிடணும். அந்த டிக் கொடுத்துட்டுனா ஓகே ஆகிடும். இப்போ அந்த ரெக்கார்ட் நம்ம பேசல சரியா, இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம் அப்படின்னா இதுமாரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ தேவையில்லை அப்படின்னா டிலீட் ஆப்ஷன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஆடியோவை எப்படி வந்து ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி ஒரு ஆடியோ எடுக்கலாம் அப்படின்னா நியூ டேபுக்கு போயிட்டு இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு ஆடியோ நம்ம பின்னாடி பேசணும் அப்படின்னா அதேமாரி ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரெக்கார்டு எப்படி பேசணும் அப்படின்னா 3 மினிட்ஸ் அதே மாதிரி நீங்கள் பேசலாம். ஓகேவா? இதை பேசிவிட்டு எனக்கு இது வரையும் போதும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு இதுமாரி திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் நான் பேச போகிறேன் அப்படின்னா திருப்பியும் இப்போ வேணாம் அப்படின்னா டெலிட் பண்ணிடலாம். இங்கே டெலிட் ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இதுமாரி ஆப்ஷன்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். திருப்பியும் நான் பேச போகிறேன் அப்படின்னா இப்போ கொஞ்ச நேரம் பேசும் நல்லா பேசலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இன்னொரு முறை நம்ம பேசுவோம். இப்போ திருப்பியும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுமாரி ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ரெக்கார்டிங்கில் வந்து நல்லா ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த இன்ஷாட் ஆப்பில் இருக்குது. ஓகேவா? எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம டிக் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து இந்த ஆடியோ வந்து ஓகே ஆகும். ஓகேவா? இதுமாரி ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த ஆடியோ வந்து பேசலாம். இப்போ ஓகே ஆயிடுச்சு, நான் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆடியோவும் உங்களுடைய வீடியோவும் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஃபோட்டோ ஐக்கான் இருக்குது. இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம கேலரிக்குள்ளே போவோம். கேலரிலேயே நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ எடுத்து நான் வந்து பெருசாக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இதில் வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து இன்ஷாட் நான் டவுன்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அது மாதிரி வந்து இப்போ இதேமாரி இந்த வீடியோ வந்து எனக்கு இந்த பிக்சர் வந்து இந்த அளவுக்கு வர வேணும், இந்த மினிட்ஸ் வரையும் 1 minute 60 seconds வரையும் வேணும், அதுமாரினா இதுமாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதுமாரி சிம்பிள்ஸ்லாம் வந்து இன்ஷாட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த பிக்சர் வரையும் எனக்கு இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா இதுமாரி பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இந்த இமேஜ் வேணாம் அப்படின்னா கூட நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிம்பிள் வேணும். இன்றைக்கி இப்போ வந்து ட்ரெண்டிங்கான இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் இது கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதேமாரி ஐக்கான் வந்து இருக்கும். GIF வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி ஐக்கான் வந்து இருக்கும். இது மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து அதை கிளிக் பண்ணோன்னா ஈஸியாக வந்து சப்ஸ்கிரைப் இந்த அளவுக்கு வந்து நமக்கு தேவை அப்படின்னா அதுமாரி வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பியும் வந்து அதில் வந்து ஸ்டிக்கர்ஸ்க்கு போனீங்கன்னா வச்சுக்கோங்க, ஸ்டிக்கர்ஸ் பக்கத்தில் ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதுவும் அதே ஆப்ஷன் தான். இதேமாதிரி நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அந்த இது வந்து சப்ஸ்கிரைப் நான் டைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைபில் இருக்க இதெல்லாம் வந்து வரும். இப்போ அதில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகேவாயிடும்.
ஓகேவா. இதேமாரி தான் ஜிஎஃப்லேயே வந்து ஜிஐஎஃப்லேயும் அப்படி தான் வந்து இருக்கும். இது ரெண்டும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் எதுவுமே தேவையில்லை, நான் டேரெக்டாக வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னா இதுலேருந்தே வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர்ஸு, ஃபயர்ஸ், இதுமாரி வந்து ஆப்ஷன். இப்போ தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு எப்படி வந்து டெக்ஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இப்போ இந்த ஆப்ஷன் தேவையில்லை சொன்ன பார்த்தீங்களா, இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ வேணும்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு நான் எழுத போகிறேன் வேணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் என்னென்னா ஷைலோஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். அதில் வந்து ஃபேமிலி கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஷைலோஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஓகேவா. இப்போ டைப் பண்ணிட்டேன். இப்போது அதில் வந்து கலரிங் என்ன கொடுக்கலாம், கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ரெட் கலர், ஒயிட் கலர் பார்த்தீங்களா, இது மாதிரி இருக்கிறதுலாம் நம்மளுடைய அந்த வாட்டர் மார்க். இதில் நான் ஒரு ஒன்று டச் பண்ணுறேன், கலர் மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அது மாதிரி இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப் வேணும், எனக்கு இந்த கலர் வேணும், இந்த வேர்டிங் வேணும் அப்படின்னா இது மாதிரி வந்து மாற்றிக்கலாம். இப்போ பார்டர் இருக்குது பாருங்கள், இதுலேயே வந்து பார்டர் ஆப்ஷனில் கலரில் பின்னாடி என்ன பார்டர் வேணும், இப்போ எல்லோ கலர்னால் எல்லோ கலரில் பார்டர் மாறிச்சு பாருங்கள். அது மாதிரி இப்போ ஷேடோ வந்து என்னென்னா, இப்போ ஷேடோ கீழே இப்போ நான் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், பிளாக் கலர். அதில் வந்து இப்போ அந்த ட்ராப் பண்ணுறேன். இந்த சைடு லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணால் டவுனில் வரும், இந்த சைடு பண்ணால் அப்பில் வரும். அது மாதிரி வந்து வரும். ஓகேவா. இது வந்து பிரைட்னஸ் இந்தமாரி பாருங்க, நல்லா பிரைட்னஸ் எப்படி அடிக்கிறது அது மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து வரும். இதில் க்ளோவில் லேபிளில் பார்த்தீங்கன்னா இதுமாரி லேபிள் வச்சுக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பு இல்லை இந்த ஐக்கான் இது மாதிரி வந்து லேபிள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் பிரைட்னஸோட கெப்பாசிட்டி, இந்த அளவுக்கு பிரைட்னஸ் 100% வேணும், இல்லை எனக்கு 90% அது மாதிரி வேணும்னா நீங்கள் பிரைட்னஸ் வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதேமாரி டெக்ஸ்ட்டில் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா இது மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அது மாதிரி இன்னும் கூட என்ன ஆட் பண்ண போகிறீங்கன்னா அது. இப்போது வந்து இந்த ஐகான் வந்து என்ன இந்த ஸ்டைலிஷ்க்கு எனக்கு வேணும், இந்த ஸ்டைலுக்கு வேணும் அப்படின்னா இதுமாரி ஐகான் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த இதுக்கு மாறும். ஓகேவா. சரி, பக்கத்துலேயே அந்த 3 டாட் இருக்குது, அதுலேயே வந்து நீங்கள் வந்து இந்த வேர்டு ஃபஸ்ட்டு வந்து பிரைட்டு, இன்னும் கொஞ்சம் நல்லா வேர்டிங் வந்து நல்லா பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. செகண்ட் என்னன்னா இந்த கர்வ், ஏபிசிடி கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இந்த கர்வ் லெஃப்ட்டில் போனால் டவுன் வரும், ரைட்டில் போனால் அப்பில் வரும். இதுமாரி வந்து கர்வ் வந்து வேணா வச்சுக்கலாம், சைஸ் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இதுவும் இந்த சைஸ் நம்ம ஏற்ற மாதிரி இந்த இதுவும் வந்து 56 செகண்ட்ஸ் தான் வேணும். அதுமாரி இந்த லெட்டர்ஸும் வந்து இப்படி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷேப்ஸ் வந்து மாறும். ஓகேவா. இப்போ வந்து அதிலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்போது எனக்கு வந்து இப்போ நிறைய வேர்ட் நீங்கள் டைப் பண்ணுறீங்க, இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா டவுனில் வந்துகிட்டே இருக்கும் இந்த சைடு. இப்போ இதை வந்து போல்டு, இட்டாலியன், இது மாதிரி வந்து ஷேப்ஸ் பார்டரை வந்து வச்சுட்டுருக்கணும் அப்படின்னா பிரைட்டாக இருக்கணும், ஏன்னா நிறைய வேர்டிங் நல்லா தெரியணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதை வச்சுட்டு இந்த ஏபிசிடி இதுக்கும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து லூப்பு, இது மாதிரி வந்து எப்படிலாம் வந்து இங்கே இதை ட்ரெஸ் பண்ணிங்கன்னா லூப் இன், லூப் அவுட்டு. இப்போ லூப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஹார்ட் பீட்டு, இந்த ஹார்ட் பீட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். இதுமாரி சிம்பிள்ஸ்லாம் நிறையவே வந்து இன்ஷாட்டில் இருக்குது. நம்ம எப்படி வேணும்னா ஐக்கான் வேணுமோ எந்த ஒரு இது வேணுமோ அதை வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா. இது மாதிரி டைப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேர்டிங்கை வந்து நான் இங்கே மேட்ச் பண்ண போகிறேன், இல்லை நான் இந்த சைடு மேட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். கீழே தான் வேணும், கீழே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கூட. இப்போ நீங்கள் வேர்டிங் கர்வாக இருக்கனால எங்கே வைக்கிறது இப்படி கூட நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா. சப்போஸ் நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் மார்க் எப்படி ரிமூவ் பண்ணுறது, இன்ஷாட்டில் வாட்டர் மார்க் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ரிமூவ்னு இருக்கும். அதனால் ஆட் வந்து வரும். அந்த வீடியோ கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நம்ம ஆடை வந்து, இப்போ ஆட் வந்துச்சு 25 செகண்ட்ஸ் இருக்குது, அதை வந்து ஆடு முடிஞ்சால் தான் நம்மளுடைய வாட்டர் மார்க் வந்து இன்ஷாட்டோட வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகும். ஆட் போயிட்டே இருக்குது பாருங்கள். இது வந்து பேக் கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஆடு முடிகிற வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ இன்ட்டு கொடுத்துடணும். இந்த ஆப்ஷனாக இன்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே இருக்க கீழே இருக்க இன்ஷாட்டுன்னு வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும்.
ஸோ இதுதான் நான் வந்து இந்த 5 ஸ்டெப்பு வந்து இதில் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட்டு, ஃபில்டரு இதெல்லாம் எப்படி பண்ணுறது இன்ஷாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நீங்கள் வேணும்னா வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கார்டில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். சப்போஸ் எனக்கு வேணும் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிராஃப்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீடியோலேயே வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போ திருப்பி எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணாவே திருப்பி அந்த ஆடியோ வரும். நீங்கள் வேறு என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாவே இந்த திரும்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து என்ன முன்ன 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷாட்டில் வந்து சொல்லித்தரேன். இது வந்து யூடியூபுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய பர்சனல் யூஸ்க்கு கூட தேவைப்படும். எதனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வேறு எதனா வீடியோ எடிட் பண்ண தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண